ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சாதாரண வாழைப்பழத்தை விட செவ்வாழைப்பழம் ஏன் சிறந்தது அப்படின்னு தெரியணுமா? செவ்வாழைப்பழத்தில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் இருக்குது, யாரெல்லாம் சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஒரு நாளைக்கு எவ்வளவு அளவு சாப்பிடணும் அப்படின்னு எல்லாத்த பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களோட ஹெல்த்தையே சேஞ்ச் பண்ணலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு செவ்வாழை பிடிக்கும் அப்படின்னா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். செவ்வாழை அப்படிங்கிறது இந்தியாவில் கிடைக்கக்கூடிய பாரம்பரியமான வாழைப்பழங்களில் ஒன்று. இது சிவப்பு தோல் கொண்ட ஒரு இனிப்பு சுவை கொண்ட பழம் தாங்க. அதிக அளவில் கரோட்டினாய்டுகள் இருக்குது, பொட்டாசியம், நார்ச்சத்து, விட்டமின் சி, விட்டமின் பி6 அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும், கலோரிகள், கார்போஹைட்ரேட், விட்டமின் பி, விட்டமின் பி6, மெக்னீஷியம், ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் கூட இருக்குது. ஃபர்ஸ்ட்டு செவ்வாழைப்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகளை தெளிவாக பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. கண்களோட ஆரோக்கியத்துக்கு செவ்வாழைப்பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? செவ்வாழைப்பழத்தில் பீட்டா கரோட்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சத்து இருக்குது. அதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்குது. இந்த பீட்டா கரோட்டின் என்ன பண்ணுன்னா விட்டமின் ஏஆ உருவாகுது. இந்த விட்டமின் ஏ என்ன பண்ணுன்னா கண்கள் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்குது. மாக்குலார் சிதைவு, புரை இது மாதிரியான பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இப்போ இருக்க காலகட்டத்தில் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகிருக்கு. அதனால சின்ன குழந்தைகள் கூட மொபைல் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் சின்ன வயசில் இருக்கக்கூட குழந்தைகள் கூட கண்ணாடி போடுற அளவுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராமல் தடுக்கிறதுக்கு செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறதோடையே மொபைல் யூஸ் பண்ணுறதையும் கம்மி பண்ணுறப்ப நல்ல பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறதுல செவ்வாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? செவ்வாழை பழத்தில் விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்கிறதுனால இது செல்களை பாதுகாக்கிறதுக்கும் வெளியிலிருந்து வரும்ல அந்த பாக்டீரியா, வைரஸ் மாதிரியான தொற்றுகளை எதிர்த்து போராடுற தன்மையும் உடலுக்கு கொடுத்துரும். நோய் எதிர்ப்பு மண்டலத்தை பல மடங்கு வலுவாக்குறதுக்கும் பயன்படுது. சில குழந்தைகளுக்கு தான் என்னதான் நீங்கள் கொடுத்தாலும் உடம்பு ரொம்ப மெலிஞ்சு போயிருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு அடிக்கடி சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பிரச்சனைகள் வரும். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்பவே குறைவாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கெல்லாம் நீங்கள் தினைக்கும் செவ்வாழை பழத்தை கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவங்களோட உடலில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். சளி, காய்ச்சல், இருமல் இது மாதிரியான பருவகால பிரச்சனைகள் எதுவும் அவங்கள அண்டாது. குடலோட ஆரோக்கியத்துக்கு செவ்வாழை எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? குடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. நம்மளோட குடல் சுத்தமாக இருந்தால் தான் நம்மளோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அப்படிப்பட்ட குடலை ஆரோக்கியமாக வைக்கக்கூடிய நார்ச்சத்துக்கள் இந்த செவ்வாழை பழத்தில் இருக்குது. இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுன்னா மலச்சிக்கல் பிரச்சனையை சரியாகும். சிலருக்கெல்லாம் செரிமான பிரச்சனை மலச்சிக்கலில் கொண்டு வந்து விட்டுரும். வயசானவங்களுக்கு தான் இது மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். தினைக்கும் ஒரே ஒரு செவ்வாழை எடுத்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் சரியாயிரும். அதே மாதிரி நல்ல பாக்டீரியாக்கள் குடலில் வளர்கிறதுக்கும் கெட்ட பாக்டீரியாக்களை மலம், சிறுநீர் வழியாக வெளியில் தள்ளுறதுக்கும் செவ்வாழை அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதையத்தான் ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? செவ்வாழையில் பொட்டாசியம் இருக்குது. இது ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதயத்தோட செயல்பாட்டுக்கும் முக்கியமான சத்துனா பொட்டாசியத்தை சொல்லலாம். இந்த செவ்வாழை அப்படின்னு எடுத்துட்டோன்னா இது பொட்டாசியம் நிறைந்த ஒரு பழம் தாங்க. இது இதயத்தை ஆரோக்கியமாக பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? செவ்வாழையில் விட்டமின் பி6 இருக்குது. இது ரொம்பவே முக்கியமான ஊட்டச்சத்து. அதே மாதிரி சில பெண்கள் கர்ப்ப காலத்தில் அதிகமாக வாமிட் பண்ணுவாங்க. காலையில் வரக்கூடிய அந்த வாந்தி உணர்வை குறைக்கிறதுக்கு செவ்வாழை பழம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு கூடுதல் பலன் கிடைக்கும். ரத்த சோகை வராமல் தடுக்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? செவ்வாழை பழத்தில் இரும்பு சத்து இருக்குது. அதே மாதிரி விட்டமின் சியும் இருக்குது. இது என்ன பண்ணுன்னா விட்டமின் சிங்கிறது இரும்பு சத்து உறிஞ்சுறதை ஊக்குவிக்கும். உடல் ஈஸியாக உறிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக அதனால நமக்கு ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். முக்கியமாக பெண்கள் தான் இந்த ரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. நீங்கள்லாம் டெய்லி ஒரு செவ்வாழை பழத்தை சாப்பிட்டுட்டு வர்றப்ப ரத்த சோகை பிரச்சனை வராமல் தடுத்துக்கலாம். மாதவிடாய் காலத்தில் வரும்ல அந்த இரத்தப்போக்கு அதிகமாகிற டைம்லையும் நீங்கள் செவ்வாழை பழம் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
குழந்தைகளோட வளர்ச்சிக்கு செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே செவ்வாழை பழத்தில் இருக்குதுங்க. வளரக்கூடிய குழந்தைகளுக்கு செவ்வாழை பழத்தை கொடுக்கறது அதனால ரொம்பவே முக்கியம். ஏன்னா பலவிதமான ஊட்டச்சத்துக்கள் இந்த செவ்வாழை பழத்தில் இருக்கு. உடம்புக்கு ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜியை கொடுக்கறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? உடற்பயிற்சி செய்கிறவங்களுக்கு செவ்வாழை பழம் அப்படிங்கிறது ஒரு சிறந்த உணவாக இருக்கும். இது உடனடியாக ஒரு எனர்ஜியை கொடுக்கும். இயற்கையான ஆற்றல் சக்தி கூட இந்த செவ்வாழை பழத்துக்கு இருக்குங்க. உடற்பயிற்சி செய்கிறவங்க, ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்குலாம் எனர்ஜி, அதுவும் ஒரு இன்ஸ்டன்ட் எனர்ஜிங்கிறது ரொம்பவே முக்கியம். மசில்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் இந்த செவ்வாழை பழம் அப்படிங்கிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? செவ்வாழை பழம் ஒரு பழம் சாப்பிட்டாலே வயிறு நிறைந்த உணர்வு உங்களுக்கு கொடுத்துரும். அதனால எக்ஸஸாக எதுவும் சாப்பிடணும் அப்படிங்கிற எண்ணம் வராது. நொறுக்கு தீனிகள், தேவையற்ற ஸ்நாக்ஸு, ஜங்க் ஃபுட்ஸு இதெல்லாம் சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. அதனால ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் டயட்டில் கட்டாயமாக செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறப்ப உங்கள் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். கெட்ட கொழுப்புகளை குறைக்கும். இயற்கையான முறையில் ஈஸியான வழியில் உடல் எடையை குறைக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறதோடையே உடற்பயிற்சி செய்கிறதும் உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். உடற்பயிற்சி செய்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க ஒரு நாளைக்கு 20லேருந்து 30 நிமிஷம் வாக்கிங்காவது போங்க. அதோடையே தண்ணீர் குடிக்கிறதுங்கிறது ரொம்பவே முக்கியம். ஒரு நாளைக்கு 2.5லேருந்து 3 லிட்டர் தண்ணி குடிக்கிறப்ப அது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். சருமத்தை ஆரோக்கியமாக வச்சுருக்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்களும் விட்டமின் சியும் இருக்குது. அதனால சருமத்தில் வரக்கூடிய சுருக்கங்களை தடுக்கும். என்னைக்கும் இளமையாக வச்சுருக்கிறதுக்கும் முதுமையை தாமதப்படுத்துறதுக்கும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் காரணமாக வரும்ல அந்த முகப்பருக்கள் வராமல் தடுக்கிறதுக்கும் ஆல்ரெடி முகப்பருக்கள் வந்ததுனால வந்த கரும்புள்ளிகள், பிளாக் ஹெட்ஸு, கரு வளையங்கள் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கும் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மன அழுத்தத்தை குறைக்கிறதுல செவ்வாழை பழம் எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இருக்க காலகட்டத்தில் எல்லாருமே டிப்ரெஷனுக்கு தள்ளப்படுறோம். ஆண்கள், பெண்கள், அதுவும் முக்கியமாக வேலை செய்யக்கூடிய பெண்கள், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு எல்லாருமே ஏதோ ஒரு பிரச்சனையில் சிக்கிட்டு மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மன அழுத்தத்துக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளே மன அழுத்தத்தை விட்டு வெளியே வரணும் அப்படின்னு நினச்சா தவிர, இதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. அப்படி மன அழுத்தத்தை விட்டு வெளில வந்த உடனே விட்டமின் B6 நிறைஞ்ச செவ்வாழை பழத்தை சாப்பிட்றப்ப அது உங்களுக்கு கூடுதல் பலனை தரும். செவ்வாழை பழம் மட்டும் சாப்பிட்டுட்டா மன அழுத்தத்தை விட்டு வெளில வந்துடலாம் அப்படின்னு கிடையாதுங்க. எது உங்களுக்கு டிப்ரெஷனை தள்ளுதோ அந்த பிரச்சனைகளை நீங்கள் பெருசாக எடுத்துக்காம அசால்ட்டாக விட்டுட்டு அதோடையே செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறது, மூச்சு பயிற்சி செய்கிறது அதெல்லாம் செய்கிறப்ப மன அழுத்தத்துலேருந்து முற்றிலுமாக விடுபடலாம். இவ்வளவு நேரம் செவ்வாழை பழத்தோட நன்மைகளை தான் பார்த்தோம். இதை சரியான முறையில் சாப்பிட்டா தானங்க நல்ல பலன் கிடைக்கும். அது எப்படின்னு பார்த்துடலாமா? காலையில் உணவுக்கு அப்புறமா செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். இல்லைனா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் செவ்வாழை எடுத்துக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாக வடை, போண்டா, பஜ்ஜி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பதிலாக நீங்கள் செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறப்ப உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செவ்வாழை பழத்தை ஓட்ஸ் கூட, ஸ்மூத்தி கூட, நட்ஸோட, தயிரோட கூட சேர்த்து சாப்பிடலாம். யாரெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்க்கலாமா? சர்க்கரை நோயாளிகள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செவ்வாழை பழத்தை எடுத்துக்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கன்சல்ட் பண்ணுற டாக்டருக்கு தான் தெரியும். அதனால தான் அப்படி சொல்கிறது. சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பொட்டாசியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ண சொல்லி டாக்டரே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் செவ்வாழை பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. நாள்பட்ட நோய்களுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் கர்ப்பிணி பெண்களும் டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறமா செவ்வாழை பழத்தை எடுத்துக்கலாம். செவ்வாழை பழம் சாப்பிட்டா உங்களுக்கு அலர்ஜி வரும் அப்படின்னா நீங்கள் செவ்வாழை பழத்தை அவாய்ட் பண்ணிடுறதே நல்லது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிற பழமொழி இந்த செவ்வாழை பழத்துக்கும் பொருந்துங்க. ஒரு நாளைக்கு ஒரே ஒரு செவ்வாழை பழம் சாப்பிட்டாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கு மேலே சாப்பிட வேணாம். செவ்வாழை பழம் சாப்பிட்றதோடையே காலையில் ஒரு 10-15 நிமிஷம் காலை வெயிலில் நிற்கிறப்ப விட்டமின் டி கிடச்சிரும். இந்த விட்டமின் டி என்ன பண்ணுன்னா செவ்வாழையில் இருக்கிற அந்த ஊட்டச்சத்துக்களை உடம்பு உறிஞ்சுறதுக்கு உதவியாக இருக்கும். இந்த வீடியோவில் செவ்வாழை பழம் சாப்பிட்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம்.
இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ஹை பட்டனையும் தட்டி விடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு செவ்வாழை பிடிக்கும் அப்படின்னா ரெட் கார்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும். நாளைக்கு வேறொரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.